ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். இது சண்டே வ்ளாக். காலையில் எழுந்தோன்னே கோலம் போட்டாச்சு. டிஃபனுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் தான். வடகரியும் இட்லியும் தான். நேற்று தான் மாவு அரைச்சி வச்சதுனால இன்றைக்கி வடகரிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். சைடில் அப்படியே இட்லி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வீட்டில் லேடிஸ்லாம் நம்ம மாவு அரைச்சி ஒரு 4 நாளைக்கு தொல்லை இல்லைன்னு ஃப்ரிட்ஜில் தள்ளிடுவாங்க. நானும் கிட்டத்தட்ட அப்படி தான். ஏன்னா அந்த மாவு இல்லைன்னா என்ன செய்கிறதுனே தெரியாது. மாவு இருந்தால் அதையே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றது தான் நம்ம ஹெல்த்துக்கே ரொம்ப கேடு. அந்த மாவோட மேக்ஸிமம் குவாலிட்டி 2 டேஸ் இல்லை 3 டேஸ் தான். அந்த ஒரு வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுனா கூடவே கூடாது. நான் மேக்ஸிமம் 4 நாளைக்கு மேலே அந்த மாவை காலி பண்ணிவிடுவேன். இல்லைனா அதை தூக்கி கீழே தான் ஊற்றுவேன். நீங்கள் எப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். இட்லிக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வடகரியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுட சுட போட்டு பிளேட்டில் சாப்பிட்லாம். எங்கள் ஹஸ்பண்ட் பாப்பாவுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு லாஸ்ட்டாக தான் நான் சாப்பிட உட்காந்தேன். அது சாப்பிட்டு முடித்த உடனே அடுத்து மதிய சாப்பாடுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி என் வீட்டில் ரொம்ப சிம்பிள் தான். நான்வெஜ் எதுவும் எடுக்கலை. ஏன்னா நைட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகிற மாதிரி இருக்குது. அதனால் இப்போ மதியம் செஞ்சால் நைட் மீந்துடும், சாப்பிட முடியாது. மறுநாள் காலைல சாப்பிடவும் பிடிக்காது. அதனால் கொஞ்சமாக முட்டை குழம்பு மட்டும் அப்படியே கிரேவி மாதிரி வச்சுட்டு மதியமே சாப்பிட்டு வாஷ் பண்ணி வச்சிடுற மாதிரி தான் சிம்பிளாக கம்மியாக செஞ்சுருக்கேன். எனக்கு முட்டை குழம்புல தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் ஹஸ்பண்டுக்கு தேங்காய் சுத்தமாக பிடிக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தேங்காய் குழம்புல இருக்க காரம் புளிப்பு எல்லாத்தையும் எடுத்துரும். அந்த தேங்காய் டேஸ்ட் மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு காரம் மைல்டாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அவருக்கு காரம் நல்லா ஹெவியாக இருக்கணும். அந்த தேங்காய் போடாமல் இருந்தால் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பாப்பாவும் காரமாக சாப்பிட முடியாது அப்படின்றதுனால தேங்காயும் ஊற்றாமல் காரமும் ரொம்ப கம்மியாக போட்டு தான் இன்றைக்கி சமைச்சிருக்கேன். அப்போ தான் பையனும் சாப்பிடுவான். நம்ம டேஸ்ட்டுக்கெலாம் பார்த்தோன்னா ஃபேமிலியில் இருக்க யாருமே சாப்பிட முடியாது. அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மாறிக்க முடியும். நமக்காக அவங்க யாரும் மாறிக்க மாட்டாங்க. என்னைக்காவது ஆசைக்கு ஒரு நாள் நம்மளை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு பிடிச்சதை சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுப்பாங்க. அன்னைக்கு மட்டும் ஃபுல் கட்டி சாப்பிட்டு வந்துடுவோம். அது மாதிரி இருக்கிற லேடிஸ் தான் 99% இருக்காங்க. மிச்சம் 1% தான் அந்த பேச்சுலர் லைஃப் வாழ்கிற லேடிஸாக மட்டும்தான் இருப்பாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல். ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறது தான் லைஃபாகவே மாறிடுச்சு இப்போ எல்லாருக்குமே. எங்கள் அம்மா வீட்டில் இருக்க சாப்பாடு வேறு மாதிரி இருக்கும், இங்கே சாப்பாடு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் டோட்டலாகவே நான் எங்கள் அம்மா வீட்டு சைடு சாப்பாடே மறந்துட்டேன். இப்போ எல்லாமே எங்கள் மாமியார் வீட்டு சைடு எப்படி ஃபுட்டு சமைப்பாங்களோ அதே மாதிரி அவங்களுக்காகவே என்னை மாற்றிட்டு அவங்கள சமைக்கிற மாதிரி நானும் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். சாப்பாடு குழம்பு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. தம்பிக்கு ஒரே ஒரு பாயில்டு எக் மட்டும் வச்சுருக்கேன். ஏன்னா அவன் குழம்புல போட்ட முட்டை சாப்பிட மாட்டான். அப்படியே சைட் பை சைடு காலையில் மீந்த எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் பண்ணிகிட்ருக்கேன். நைட்டு இல்லைம்மா நாளைக்கு மார்னிங் எடுத்து எங்களுக்கு யூஸ் ஆகும். நாளைக்கு மார்னிங் வரையும் தான் வச்சு சாப்பிடுவோம். அதுக்கு மேலே வச்சு சாப்பிட மாட்டோம். நானாவது கொஞ்சம் ஏதாவது இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். எங்கள் ஹஸ்பண்ட் சுத்தமாக பண்ண மாட்டார். மார்னிங் நைட்டு இல்லை மறுநாள் மார்னிங், அதுக்கு மேலே அது நாங்கள் வச்சு சாப்பிட மாட்டோம், கீழே போட்டுருவோம். சைட்லேயே பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதையும் அப்படியே இறக்கி வச்சுட்டு சைடில் அப்படியே பாத்திரமும் இருந்தது. அப்படியே சமைச்சிட்டே இருக்கும் போது சைடில் பாத்திரமும் கழுவி முடிச்சிட்டேன். அப்போ தான் சாப்பிடும்போது நிம்மதியாக சாப்பிட முடியலாம். சிங்கில் சாமான் சேர்ந்துருச்சேன்ற மாதிரி கவலையாக இருக்கும். எவ்வளோ சாமான் இருந்தாலும் கவலையாக இருக்கும். ஆனால் கடைசியாக அந்த ஒரு சாமானை கழுவி முடிக்கும் போது வரும் பாருங்கள் சந்தோஷம். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, பாய், ஹாப்பி சண்டே.